வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுவரைக்கும் யாருமே வந்ததாக தெரியலையே. திமுக எந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க? திமுக விசிக இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்களா, அமைச்சிருக்காங்களா? முடியவில்லை இல்ல, பேச்சுவார்த்தை முடிஞ்சாதான் உறுதி. அதுலயே எத்தனை கட்சி இருக்குது, எத்தனை கட்சி வெளியூர் பொறுத்து நீக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் ஒன்றாக இணைத்து அதிமுக எதிராக தேர்தல் நேரத்தில் வந்து கட்சியின் சின்னத்தை முடக்கப்படாத ஒரு தரவாக ஒரு பேச்சு அடிக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி முடக்குவாங்க நீங்களே சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் கொடுத்தாச்சு, உயர் நீதிமன்றம் கொடுத்தாச்சு, எல்லா மன்றமும் கொடுத்தாச்சு, நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பு வந்தாச்சு, தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு. இனிமே எங்க முடக்க முடியும்? அது ஆசை நிறைவேறாது, நிராசையா தான் இருக்கு. அதாவது உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வாங்கியாச்சு, தேர்தல் ஆணையத்திலும் வாங்கியாச்சு. இனிமேல் என்ன இருக்க போகுது? அவை இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. நிராசை இப்பொழுது நிறைவேறாது. ஓபிஎஸ் பறக்க முடியாது, ஓபிஎஸ் பறக்க முடியாது. ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்புல வந்து பறந்தான். இப்படி சொல்லுங்க, பறக்கிறாங்களா? நீங்க தானே சொல்றீங்க. பறக்கிறாரா? பறந்தா கொடுங்க, பறந்தா ஆதாரத்தை கொடுங்க, நாங்க பாக்குறோம். பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் தேர்தல் அறிவிக்கவில்லை. தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முழுமையாக. பாஜக அதிமுக சேர்ந்துட்டு அது சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதாவது ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம். அதுல யாரும் ஒருத்தர் போறாங்க இல்லைங்களான்னு சொல்லி நம்ம தடுக்க முடியாது. இது ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு. யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுக வராங்க, அதிமுக கட்சியிலிருந்து போறாங்கன்னா அது அவருடைய மனநிலை பொறுத்து இருக்கு. அதாவது எங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டோம், அப்படித்தான் சொல்லியிருக்கிறோம். நல்லா படிச்சு பாருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய கருத்து, எங்களுடைய கருத்து, எங்களுடைய கொள்கைப்படி இதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கணும் தான் சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கு அப்படித்தான் சொன்னோம், இன்றைக்கு அப்படித்தான் சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கருத்து கேட்கிற நிதி கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் சொன்னோம். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிடமுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால், என்னென்ன கருத்துன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரவு. சார், கடந்த காலத்துல அதிமுக வந்து கூட்டணியை வந்து என்னைக்குமே எதிர்பார்த்து காத்து இருந்தது சார். ஆனா இப்ப வந்து அதிமுக வந்து கூட்டணி தவறு. போன தடவை நானும் முதலமைச்சரா இருக்கும்போது தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் வந்து சேர்ந்தாங்க. புரியுதுங்களா? தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துலதான் கூட்டணி அமைச்சது. இன்னும் தேர்தல் அடுத்த மாசம் தான் இருக்குது. இன்னும் 20 நாளைக்கு மேல இருக்குது. கூட்டணி அமைக்கிறத பத்தி கேட்கல சார். ஆனா அதிமுக அந்த எதிர்பார்ப்பு இருக்கான்னு கேக்குறோம். கூட்டணியை சொல்றேன். எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்க மட்டும் எதிர்பார்க்கணும் என்ன தப்பு? எல்லா கட்சியும் கூட்டணி தானே அமைக்கிறாங்க. எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதே இல்லையா? அதே மாதிரி அதிமுக கூட்டணி அமைக்கும். ஆமா, ஏற்கனவே 19 தலைமையேற்று நடத்தணும், 2021 தலைமையேற்று நடத்தணும், இப்போ அதிமுக தலைமையேற்று நடத்தணும். ஏன் பிரதமர் வேட்பாளர் மற்றதெல்லாம் பாருங்க. ஒரிசாவில் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு, அங்க இருக்கிற முதலமைச்சர். தெலுங்கானாவில் அப்படி இருக்காரா? ஆந்திராவில் அப்படி இருக்குதா? மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்குதா? பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல. ஏன் 2014 அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே? ஆக எங்களை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க. எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர் தான் எஜமானர். அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஆனால் கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது. மாநிலத்திற்கு எதிராக செயல் வருகின்ற பொழுது, எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ கூட்டணி தர்மம் வந்து நின்றுக்குது. அப்போ நம்ம பாதிக்கிறோம். ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அதிமுக சுயமா முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்கள் யாரோடையும் கூட்டணி, தேசிய கட்சியோட கூட்டணியில். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சொல்லுங்க. அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு வந்து அதுதான் இப்ப எல்லாமே எதிர்ப்பு கொடுத்துருக்காங்களா? அவரு தான் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில வந்திருக்குது. அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை. தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தணும். அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு. அவர் உடல்ல சரியில்லாத இருந்தது, அதனால விட்டு வச்சிருந்தோம்.
இப்போ ஒரு கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. சார் கருத்து கணிப்பு எல்லாமே வந்து திமுக ஆதரவான கருத்து கணிப்பா இருக்கு. அதே போல பாஜக ஆதரவான ஓட்டு போடுற மக்கள் கருத்து கணிப்பில் வரலையே, யார் ஓட்டு போடுவான்னு பொறுத்து இருந்து பாருங்க. சார் நாம் இப்போ போன தடவை அப்படிதான் சொன்னீங்க. 2019 ஒண்ணுமே வரல. நீங்க 2021 என்னாச்சு? 75 இடங்கள் நாங்கள் கைப்பற்றணும்ல, 75 இடங்கள் வந்ததுல அதுல கூட்டி பாருங்க, 7 நாடாளுமன்றம் வெற்றி பெறுது எங்களுக்கு. அதாவது அதுல 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும். அந்த 6 சட்டமன்ற தொகுதி கூட்டினீங்களா 7 நாடாளுமன்ற தொகுதி அப்போதே வெற்றி பெறுது. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.